96 என்ற அழகான காதல் கதையை சொன்ன பிரேம்குமாரின் இரண்டாவது படைப்பு மெய்யழகன். அதில் காதலின் மேன்மையை உணர்த்தினார். இதில் நட்பின் உறவின் ஆழத்தை புரிய வைக்கிறார். அன்பில் நம்பிக்கை வை, அது துயரில் கொண்டு போய் விட்டாலும் பரவாயில்லை, இதய கதவுகளை மட்டும் மூடிவிடாதே என்று ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் சொல்லியிருப்பார். அப்படி ஒரு அன்பு கலந்த ஒரு உறவை, ஒரு நிகழ்வை, அதை சுற்றி பின்னப்பட்ட திரைக்கதைதான் மெய்யழகன். கார்த்தி, அரவிந்த் சாமி, ராஜ்கிரண், இளவரசு, கருணாகரன், MS பாஸ்கர், சுவாதி மற்றும் பலரின் நடிப்பில் ஒரு அழகான உணர்வு பூர்வமான உறவுகளின் உள் அன்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இயக்குனர் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். கோவிந்த் வசந்தாவின் பின்னணி இசை படத்திற்கு உற்சாகத்தையும் பெரும் ஒரு உணர்வை தருகின்றது. அதை அவர்களுக்குள் இடை ஓடும் அந்த நட்பை உணர்த்துகின்றது. ஒளிப்பதிவாளர் மகேந்திரன் ஜெயராஜின் ஒளிப்பதிவில் அந்த காலத்து வீடுகள், கிராமத்து மண்மணம் வீசும் காட்சிகள், ஜல்லிக்கட்டு, நிரம்பி ஓடும் ஆடு, நிரம்பி வழியும் ஆறு, வெள்ளம், குளம் என்று தண்ணீரின் அழகையும் ஆங்காங்கே பசுமையின் அழகையும் கேமராவுக்குள் கொண்டு வந்து நமக்குள் நிரப்புகின்றார். மெய்யழகனில் யார் மெய்யழகன் என்று நீங்கள்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். படத்தில் கார்த்திக், அரவிந்த் சாமி இருவரும் தான் மிக முக்கியம். இருவரை தொடர்ந்துதான் கதை பயணிக்கின்றது, கேமராவும் பின்தொடர்கின்றது. நம்முடைய கண்களும் காதுகளும் அவர்களை சுற்றியேதான் பயணிக்கின்றன. ஒருவர் அத்தான் என்று பாசமுடன் பேசுவதும் உருகுவதும் தோழமை கொண்டாடுவதும், யாரடா இவன் சும்மா இப்படி அத்தான் அத்தான் என்று சொல்லிக் கொண்டே வருகிறான், ஏதேதோ பழைய கதைகளை சொல்கிறான் என்று புரியாமல் ஒருவர் அசடு வழிய அதை அவமோதிப்பதும் ரசிக்க வைக்கின்றன. நாமும் தான் இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலை ஏற்பட வைக்கின்றன அந்த காட்சிகள். தோழா படத்தில் கார்த்திக், நாகார்ஜுனா பயணித்தது போல இதில் கார்த்திக், அரவிந்த் சாமி பயணிக்கின்றார்கள். அத்தனை அவர்களின் சொல்லாடல்கள், அதன் பின்னணியில் இருக்கும் பிடிப்பு, தோழமை, பாசம், கிராமத் மண், அதுக்குள் இருக்கும் தெளிவான அன்பு என்று படம் முழுக்க ஒரு அன்பை சுற்றிய ஒரு பிணைப்பு தான் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்பு என்ற சங்கிலியோடு பிடித்து கொண்டு ஒவ்வொரு கதாபாத்திரமும் நடந்து செல்கின்றன. கிராமம் என்றால் ஜல்லிக்கட்டு காலை இல்லாமலா? அதே போல ராஜ்கிரண் கிராமத்திற்கே உரிய அந்த மண்மனம் மாறாத அன்பும் பாசமும் நம்மை நிகழ வைக்கின்றன. ஒரு முறை வாழ்கிறோம், ஒரு முறை சாகிறோம், ஒரே ஒரு முறைதான் அன்பு செய்கிறோம், எதற்கு தயக்கம், அன்பு செய்து வாழலாமே என்று ஹிந்தி திரையுலக சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் சொன்னது மெய்யழகன் படத்திற்கு பொருந்தும் என்றுதான் நினைக்கின்றேன். அன்பு செய்து வாழலாமே, எதற்குள் நமக்குள் இந்த முரண்கள் தேவையில்லாமை என்று சொல்வதும் மிக அழகாக ரசிக்க வைக்கின்றன. அதே சமயத்தில் அரசியலும் அங்கு சிலது காட்சிகளில் எட்டி பார்க்கின்றன. இலங்கையின் அந்த படு கொடுமையான அந்த கொலைகளும், அதே சமயத்தில் தூத்துக்குடியில் நடந்த 13 துப்பாக்கி சூடு சம்பவமும் அதை வசனங்களில் பேசி கடந்து போவது என்றாலும் நமக்குள் சிறு நெருடலை ஏற்படுத்ததான் செய்கின்றன, நினைக்க வைக்கின்றன. மெய்யழகன் பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.